சாத்தானின் பேச்சுகளோ பாடல்களோ. சாத்தானை பற்றிய சீரியல் பலர் பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் சீரியல் பார்ப்பாங்களா? அவங்க டிவி முன்பு பார்த்தாங்க, சினிமா பாடல்களை பாடுறாங்க. இதுதான் இவங்களின் பக்தி. என்ன பக்தின்னு எனக்கு புரியல. மறுபடியும் சங்கத்திற்கு வந்து பெரிய பிரசங்கங்கள் செய்கிறார். உள்ளும் வெளியும் தூய்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உள்ளே களங்கம், வெளியில நான் பார்க்காமல் இருக்கிறார். இரட்டை தண்டனை மறந்து விடுங்கள். உங்கள் பலர் போதகர்கள் ஆகாதீர்கள், ஏனெனில் போதகர்களுக்கு கடுமையான தீர்ப்பு இருக்கும் என்று ஒன்று சொல்கிறேன், இன்னொன்று செய்கிறேன். இவ்வளவு தைரியமா? நீர் தேவனின் சந்நிதியில் இருக்க வேண்டும், தெய்வீக சக்தியை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் செய்யும் பிரார்த்தனை மக்களுக்கு அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் தேவன் பதில் அளிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக யூடியூபை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நகரத்தில் எந்த வேஷதாரணைக்கும் பயன்படுவதில்லை. நாம் மனிதர்களை ஏமாற்றுகிறோம். ஆனால் அந்த தேவனின் தீப்பொறிகள் போன்ற கண்களுக்கு எதுவும் மறையாது. நம்ம ஏமாற்றுவோம் அப்படின்னு நினைச்சாலும் இல்லை, எல்லாம் சப்சல் தான் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் அது நடக்காது. இவையெல்லாம் தேவனிடம் செல்லாது. அதைத்தான் நீ அறிந்திருக்கிறாய். நீ கண்டிப்பாக வெற்றியும் ஆன்மீக வாழ்வையும் கட்டிக்கொள்வாய்.